வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளி செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். பொதுபல சேனா அமைப்பு முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யும் வாதம் நியாயமானதா? அவர்களிடம் தமிழர்கள் கற்க வேண்டிய விடயம் என்ன? பொதுபல சேனா அமைப்பின் பல வாதங்கள் நவீன உலகிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்று ஒப்பிட்டு பார்க்க முடியாவிட்டாலும் அவர்களின் பல நடவடிக்கையில் நியாயம் இருப்பதை நாம் முதலில் அவதானிக்க வேண்டும். அவர்களின் வாதத்தில் தமிழர்களுக்கு பொருந்தாத விடயம் இலங்கை தீவு சிங்கள பௌத்த நாடு என்கின்ற வாதம். மற்றும்படி அவர்களின் பல வாதங்களில் பல நியாயமான தன்மை இருக்கிறது. அவர்களின் நடவடிக்கையில் பல தமிழர்களுக்கும் நன்மை பயக்கும் விடயங்களும் இருக்கின்றன. அவற்றை நாம் புறம் தள்ளிவிட முடியாது. இன்று இலங்கை தீவில் வாழும் எத்தனை முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்கள் தம்மை ஒரு தமிழனாக முதல் அடையாளப்படுத்துகின்றார்கள் என்று ஆராய்ந்தால் மிகவும் அருதி என்றே பதில் வரும். இப்படியான ஒரு நிலை வளர காரணம் முஸ்லிம் மதங்கள் ஊடாக வழங்கப்படும் அடிப்படை மத பழமைவாத தீவிரவாதமே காரணம். அவற்றை பொதுபல சேனா கூறுகின்றது பிழை என. அதில் என்ன தவறு இருக்கிறது என்று யாரும் கூற முடியுமா? முஸ்லிம் நாடுகளில் மத சட்டங்களையே பின்பற்றுகின்றனர். அங்கு கூலிகளாக செல்லும் பலர் அன்றாடம் தலைவெட்டி மரண தண்டனைகள் வழங்குவது மட்டுமில்லாது சவுக்கடியும் கொடுத்து வஞ்சிக்கின்றனர். இதிலெல்லாம் முஸ்லிம் அடிப்படை தீவிரவாதமும் மற்ற மத இனத்தை மதிக்காத தன்மையும் இருக்கிறது. இவற்றை இலங்கை தீவில் உருவாக்க வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடாது என்கிறது பொதுபல சேனா. இதில் என்ன தவறு இருக்கிறது? முஸ்லிம் மதவாதிகள் மதமாற்றம் செய்து அவர்களின் இன அடையாளங்களை அழிக்க நினைக்கின்றனர் என்கின்றது. அதில் என்ன தவறு இருக்கிறது? முஸ்லிம்கள் அரபு தேசங்களின் வாழ்க்கை முறைகளை கொண்டுவர நினைக்கின்றார்கள் என்கின்றனர். அதனால் அவர்களை எதிர்க்கின்றோம் என்கின்றனர். அதில் என்ன தவறு இருக்கிறது? அத்துமீறி பல இடங்களை அபகரிக்க நினைக்கின்றனர். அதில் என்ன தவறு இருக்கிறது? இப்படி 1000 கேள்விகளின் பின்னணியில் அவர்கள் போராட்டம் இருக்கிறது. அவர்களின் போராட்டத்தின் பின்னணியில் சிங்களவர்களின் நலன் முதன்மைப்படுத்தப்படுகின்றது. ஆனால் அதில் தமிழர்களுக்கும் நன்மை இருக்கிறது, தீமை சிலவே. அவர்களின் கிறிஸ்தவ மத எதிர்ப்பு இன்று புதிதாக முளைக்கின்ற அதிதீவிர பழமைவாத போக்குடைய கிறிஸ்தவ அமைப்பையே அவர்கள் எதிர்க்கின்றனர். அவர்கள் ரோமன் கத்தோலிக்க சபை போன்ற மதங்களுக்கு ஐக்கியப்பட்டு இனங்களை அழிக்காமல் பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்தவ மதத்தை எதிர்க்கவில்லை. இன்று தமிழர்களிடம் பரவும் அதிதீவிர பழமைவாத போக்குடைய கிறிஸ்தவ மத பரவல் எங்கும் மிக தீவிரமாய் பரப்பப்படுகின்றன. அது தமிழர்களுக்கு ஆபத்தானது. காரணம், அங்கு முஸ்லிம் மதத்தை போல் இன அடையாளங்களை அளிக்கும் தன்மைதான் அதிகமாக இருக்கிறது. இன்று உருவத்தை வைத்து வழிபடாத கிறிஸ்தவம் பல வழிகளில் பல வித்தியாசமான முறைகளில் பரவி இன அடையாளங்களை அழித்து மத அடையாளங்களை புகுத்த பல சதிகள் நடைபெறுகின்றன. இந்த மதங்களின் பின்னணியில் இருந்து உருவாக்குகின்றவர்கள் மேற்கு நாடுகளே. காரணம், அவர்கள் முஸ்லிம் மத வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்கவே இப்படியான கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க திட்டம் போட்டார்கள். அதில் மிக பெரும் வெற்றியை கண்டு வருகின்றனர். இன்று உலகில் முஸ்லிம் மதத்தால் மனித வளர்ச்சிக்கு பொருந்தாத பழமைவாத சிந்தனைகளை பரப்புவதால் அமைதியற்ற நிலையே பல நாடுகளில் உருவாகி இருக்கிறது. அதேபோல் இந்த கிறிஸ்தவ அமைப்புகளும் நாளை இதே போன்ற நிலையை உருவாக்கும். உலக சமாதானம் முக்கியம். ஆனால் ஒரு மொழி, ஒரு இனம் என்று மனித வர்க்கம் மாறினால்தான் இது சாத்தியம் என்று யாராவது நினைத்தால் அது தவறும் நடக்காத விடயமும். மதங்கள் உலகில் அழிந்தாலோ அல்லது அவற்றின் வீரியம் குறைந்தால்தான் உலக மக்களின் ஒருமை மேலோங்கும். இல்லையெனில் இவைகள் அழிவுகளையே கூட்டிச் செல்லும். மனிதனுக்கு உண்மையான மனிதாபிமானத்தை மதித்து நடக்கும் சட்டங்களை உருவாக்கி தனி மனித சுதந்திரம், இன சுதந்திரம் போன்ற விடயங்களை உறுதிப்படுத்தினால் உலகம் இணைந்திருக்கும். இல்லையெனில் மதத்தின் பேரால் யுத்தங்கள் தொடரும். இன்று கிழக்கில் தமிழர்களின் நிலங்களை முஸ்லிம்கள் அபகரிக்கின்றனர். அவர்கள் தம்மை ஒரு தமிழினமாக முன்னிறுத்தி நில அபகரிப்பு செய்தால் அதற்கு தமிழர்கள் என்றும் எதிரிகள் இல்லை. ஆனால் அவர்கள் மதவாதிகளாய் தம்மை முன்னிறுத்தி தமிழர்களின் நிலங்களை சூறையாடி முஸ்லிம் பரம்பலை அதிகரிக்க செய்யப்படும் முறைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. அதை பொதுபல சேனா எதிர்த்தால் அதில் தப்பு என்று கூறுவதற்கு இடமில்லை. சிங்கள பெண்களை அவமதிக்கின்றார்கள் என்று கூறுகின்றனர். அதனால் அவர்களை எதிர்க்கின்றனர் என்கின்றனர். அதிலும் தப்பு இல்லை. இன்று சிங்கள இன பெண்களை விமர்சிக்கும் மதம் நாளை தமிழ் பெண்களை விமர்சிக்க எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று யோசிக்க வேண்டும். அதுக்கு நல்ல உதாரணம் ஸ்ரீலங்கா அரசின் பல சித்திரவதை முகாம்களில் வேலை செய்த முஸ்லிம் அதிகாரிகளே சிங்கள அதிகாரிகளை விட தமிழ் பெண் கைதிகளை பாலியல் சித்திரவதைகள் செய்தார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம் மத சட்டம் என்ற பெயரால் முஸ்லிம் நாடுகளுக்கு செல்லும் மக்கள் படுகின்ற வேதனைகள், சந்திக்கின்ற கொடுமைகள் நாளை எமது தேசங்களில் உருவாவதை தடுக்கின்றார்கள் என்றால் அதுவும் தமிழர்களுக்கு நன்மைதான். இலங்கை தீவில் வாழும் முஸ்லிம்கள் தம்மை தமிழனாக முதன்மைப்படுத்தட்டும். அதன் பின் தமிழர்கள் அவர்களுக்காக குரல் கொடுப்பது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியும்.
ஆனால் அவர்கள் தம்மை ஒரு முஸ்லீமாக முதன்மைப்படுத்தினால், அவர்களுக்காக தமிழர்கள் குரல் கொடுத்தால் மீண்டும் பாதகமான நிலை தமிழர்களுக்கு வரும்போது சிங்களவர்களோடு கூட நின்று தமிழர்களை அழிப்பார்கள் முஸ்லிம்கள். அது இலங்கை தீவில் பல வரலாற்று பதிவுகளின் ஊடாக தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. இன்று முஸ்லிம்கள் சரியான ஒரு பக்கம் சாயாமல் தமது தேவைக்காய் இரண்டு பக்கமும் நின்று தமது நலனை முன்னிறுத்தினால் தமிழர்கள் பொதுபல சேனாவோடு சேர்ந்து முஸ்லிம்களை அடக்குவதில் தவறு இருக்கும் என கருத முடியாது. தமிழ்நாட்டில் வாழும் முஸ்லிம்கள் தம்மை தமிழராகவே அடையாளப்படுத்துகின்றனர். அதனால் அவர்களுக்கு இனப்பற்று என்றும் இருக்கிறது. அவர்களைப் போல் இலங்கை தீவில் வாழும் முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்கள் மாற வேண்டும். இல்லையெனில் தமிழர்கள் முஸ்லிம் என்ற மதத்துக்கு முதலிடம் கொடுத்து இன அடையாளத்தை அளித்து தம்மை வெளிப்படுத்தும் நபர்கள் பின்னால் நிற்பது பலனில்லை. அதனால் அந்த மதத்தை பலவீனப்படுத்த நிற்கும் பொதுபல சேனாவோடு இணைந்து வேலை செய்வது தமிழர்களுக்கு லாபமே. பொதுபல சேனாவின் சில கருத்துக்கள் தமிழர்களுக்கு நேரடி எதிரிகள் போல் இருக்கலாம். ஆனால் அவர்களின் முக்கிய நடவடிக்கைகள் தமிழர்களை பலமடையவே செய்யும். அவர்கள் கற்பிக்கின்ற பாடத்தினூடாக இன உணர்வை மறந்து மதத்தின் பின்னால் நிற்கும் மனிதர்கள் உணர்ந்து கொள்ளவும் சரியான முறைகளில் மதத்தின் தத்துவங்களை புரிந்து கொள்ளவும் வழி செய்யும். தமிழ் நூலகம் எந்த மதத்திற்கும் எதிரி இல்லை. ஆனால் இன உணர்வை மறக்கும் அல்லது மழுங்கடிக்கும் எந்த மதமாகிலும் எதிர்ப்பதில் பின்னிற்க போவதும் இல்லை. முஸ்லிம் மத பழமைவாத சிந்தனைக்கு எதிராக எழுப்புகின்ற பொதுபல சேனாவின் கருத்து நியாயமானதே. அதே நேரம் பல சிங்கள மக்கள் முஸ்லிம் மத பழமைவாத சிந்தனைக்கு எதிராக கருதி இதை செய்யவில்லை. முஸ்லிம்களின் வளர்ச்சியில் பொறாமை கொள்ளும் இவர்கள் இவற்றை வேறு காரணங்களை கூறி எதிர்க்கின்றனர். இதுவேதான் சிங்கள மக்கள் தமிழர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் செய்யவும் முக்கிய காரணம். தமிழர்கள் பொதுபல சேனா மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய விடயம் மதவாதிகளை இன உணர்வின் பக்கம் திரும்பி பார்க்க வைக்க இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு ஆதரவு தர வேண்டுமெனில் நேரடியாக அவர்களுக்கு கூற வேண்டும், அவர்கள் ஒரு தமிழனாய் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று. தம்மை தமிழராக வெளிப்படுத்தும் நபர்களுக்கே ஆதரவு கொடுப்பது சிறந்தது. மதத்தின் பெயரால் அரசியல் செய்து இனத்தை பலவீனப்படுத்தும் அரசியலை தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு கைவிடக் கூற வேண்டும். அவற்றை நடைமுறைப்படுத்த விரும்பாதவர்களை நம்பி அவர்களுக்கு பின்னின்று உதவி செய்து ஆதரவு கொடுக்கும் பழக்கத்தை தமிழ் அரசியல்வாதிகள் கைவிட வேண்டும். முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்களுக்கு நேரடியான விளக்கம் கொடுக்க வேண்டும். தமிழராய் இருந்தால் ஆதரவு, முஸ்லிமாய் இருந்தால் ஆதரவு இல்லை என்கின்ற வெளிப்படையான கருத்தை. உண்மையான உறவுகள் வளர வேண்டுமெனில் வெளிப்படையான பேச்சும் நம்பிக்கையான வார்த்தையுமே அவசியம். போலிக்கு பேசுவதை நிறுத்தி உண்மையான வெளிப்படை தன்மையுடன் நடப்பதே சிறந்தது. தமிழர்கள் அனுபவித்த கொடுமைகளை மதவாதிகள் வேடிக்கை பார்த்தவர்கள். இனவாதியாய் இருந்தால் அது முடியாத காரியமாய் இருந்திருக்கும். நமக்கு இனவாதிகளே வேண்டும், மதவாதிகள் இல்லை. முள்ளிவாய்க்காலில் பல லட்சம் தமிழர்கள் கொல்லப்படும் போது இலங்கை தீவு முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்கள் எவரேனும் எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை. ரிசானா என்கின்ற முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழ் பெண்ணை சவுதியில் தலைவெற்றி கொன்றதை எதிர்த்து சகல இலங்கை தமிழர்களுமே குரல் கொடுத்தார்கள். முஸ்லிம்களை வெளியேற்றியது தவறு என்று இலங்கை முழு தமிழர்களும் குரல் கொடுத்தார்கள், இன்றும் கொடுக்கின்றனர். அதில் நானும் ஒருவன். ஆனால் கிழக்கில் முஸ்லிம் மதவாதிகள் அரங்கேற்றிய தமிழர் படுகொலைகள் பற்றி இன்று வரை யாரும் குரல் கொடுத்ததும் இல்லை, மன்னிப்பு கேட்டதும் இல்லை. ஸ்ரீலங்கா புலனாய்வு துறைகளில் பணிபுரியும் முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்கள் செய்கின்ற கொடுமைகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் விடயம். அதை எதிர்த்து இன்று வரை முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர் எவரும் குரல் கொடுப்பதும் இல்லை. முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்களை சிங்களவர்கள் ஏதாவது செய்தால் தமிழர்கள் பல வழிகளில் குரல் கொடுக்கின்றனர். ஆனால் தமிழர்களுக்கு எது நடந்தாலும் ஒரு இலங்கை முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழனும் குரல் கொடுப்பதில்லை. புலம்பெயர் தமிழர் ஊடக பலம் சாதாரணமானது இல்லை, மிக பலமானது. முஸ்லிம்க்கு ஒன்று நடந்தால் வெளியில் கூறி ஸ்ரீலங்கா அரசை விமர்சிக்கின்றனர். ஆனால் தமிழர்களுக்கு எது நடந்தாலும் எந்த முஸ்லிம் ஊடகமும் குரல் கொடுத்ததும் இல்லை, விமர்சித்ததும் இல்லை. தமிழர்கள் எந்த முஸ்லிமின் காணியையும் அபகரித்ததும் இல்லை. ஆனால் தமிழர் தேசத்தில் பல துண்டுகளை மதத்தை முதன்மைப்படுத்தி இனத்தை அழிக்கும் நோக்கத்தில் பல காணிகளை ஒவ்வொரு நாளும் அபகரிக்கின்றனர் முஸ்லிம்கள். இப்படி ஒரு மதத்தின் பெயரால் இனத்தை அழிக்கும் மதம் என்ன தேவைக்காய் என்று இனியாவது தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். இவர்கள் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம், ஆனால் அவர்களை பலப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் தமிழர்கள் வரலாற்றில் தோற்று போவார்கள், மதம் விதைத்த விசத்தால். இன்றும் மனதளவில் ஒரு முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழனுக்கும் இனம் முக்கியம் என்கின்ற தத்துவம் புரிந்ததில்லை என்பதுதான் உண்மை. இவர்கள் தொடர்ந்து இப்படி இருந்தால் பொதுபல சேனாவோடு தமிழர்கள் சேர்ந்து முஸ்லிம்களை பலவீனப்படுத்துவதில் தவறு இருக்குமா என்று கருத தோன்றவில்லை.
முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்களின் வெளிப்படையான திருத்தம் இல்லையெனில் தமிழர்கள் மாற்றம் அவசியமானது. இல்லையென்றால் இவர்கள் மிக பெரும் ஆபத்தை கொண்டு வருவார்கள். வள்ளுவன். உலக வரைபடத்தில் இருக்கும் தமிழர்களின் நிலம் சுதந்திரம் அடையுமா? நாமும் அன்றாடம் செய்தியாக தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா அரசு, தமிழ்நாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு இந்திய அரசு தமிழர் காணிகளை அபகரிக்கின்றனர் என்று செய்திகளை அன்றாடம் போடுகின்றோம். எமது நிலம், எமது தேசம் காணாமல் போய்விடவில்லை, அதே இடத்தில் தான் இருக்கிறது. நாம் தான் தமிழர் ஒருமையின்மையால், தமிழர் பலமின்மையால் எல்லாவற்றையும் இழந்து வருகின்றோம். இன்றும் எமது தேசங்கள் அதே இடத்தில் இருக்கிறது. அதை நாம் எதிரிகளிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டுமெனில் எமது பலம், இன ஒருமை, ஒத்த கருத்து இவற்றை நாம் முழுமைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கும் மீத்தேன் வாயுவை தமிழர்கள் தனித்துவமாக எடுத்து எமது கட்டுப்பாட்டில் விற்பனை செய்தால் நாமும் மிக பலம் பொருந்திய நாடாகவும் செல்வந்த நாடாகவும் வர முடியும். அதே வளத்தை நாம் அந்நியர்களின் கைகளில் விட்டால் எமது தேசங்கள் எந்த மாற்றமும் இல்லாது ஏழ்மை நிலையையே அடையும். இன்று ஐரோப்பா மீது ரஷ்யா செலுத்தும் ஆதிக்கமே இந்த மீத்தேன் வாயுவை வைத்துதான். இப்படியான வளங்கள் இருக்குமெனில் நாம் அவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டும். தமிழர்கள் பூமி வளமுள்ள பூமி என்பதற்கு அப்பால் உலகில் உள்ள எந்த இனத்துக்கும் இல்லாத அதிசிறந்த பழக்கம் என கருதப்படும் கடின உழைப்பு என்கின்ற பழக்கம் தமிழர்களுக்கு இருக்கிறது. எமது மனித உழைப்பை வைத்துதான் இன்று உலகில் பல நாடுகள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அதே மனித வலுவை நாம் சரியாக பாவித்தால் தமிழர்கள் மிக உயரத்தில் இருப்பார்கள். இன்று அரபு தேசத்தில் ஜொலிக்கின்ற கட்டிடங்களின் அழகுக்கு பின்னால் ஒவ்வொரு தமிழனின் உழைப்பு இருக்கிறது. அந்த கட்டிடத்தை வடிவமைத்தவனும் தமிழனாக இருப்பார். அதை கட்டிய தொழிலாளியும் தமிழனாக இருப்பார். இதை நாம் எமது தேசத்தில் செய்ய சுதந்திரம் பெற்றாலே சாத்தியமாகும். எமது தேசத்தை அபகரித்துள்ள அந்நியர்களை விரட்டி நாம் எம்மை எமது தேசத்தில் நிலைநிறுத்திக் கொண்டாலே எதுவும் சாத்தியம் இவ்வுலகில். தமிழ்நாடும் தமிழீழமும் தனி நாடாகுமெனில் நாம் உலகில் மிக பலம் பொருந்திய செல்வந்த நாடாகவும் மனிதநேயம் மிக்க நாடாகவும் உலகில் இருப்போம். தமிழ் கூலிகள் என்ற கருத்து மாறி தமிழ் சுற்றுலா பயணிகள் என்று தமிழரை உலகமெல்லாம் அழைக்கும் காலமாக மாறும். தமிழர்களை இந்தியா, ஸ்ரீலங்கா இரண்டும் எம்மை அடிமைப்படுத்தியுள்ள நாடுகள். நாம் இந்த விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். ஒருமை, ஒத்த கருத்து, தெளிவு இருக்குமெனில் நாம் எல்லாவற்றையும் மீட்டெடுக்க முடியும். தமிழர்களிடம் இருக்கும் கருத்து தமிழர் ஒருமை சாத்தியம் இல்லை என்று அது தவறு. எதிரிகளை எம்மை பிரித்தார்கள். நாம் தெளிவாக இருக்க பழகிக்கொண்டால் ஒருமையாக இருப்பது தானாக மலரும். தமிழீழ விடுதலை புலிகளை சில தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் களங்களில் வெற்றிகளை ஈட்டும் போது மகிழ்ந்தார்கள். பல தமிழீழ விடுதலை புலிகளின் செயல்பாடுகளை பிடிக்காதவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள், ஒழிய துரோகியாக மாறவில்லை. காரணம் தமிழீழம் என்றதில் பலருக்கு தெளிவு இருந்தமையால். அப்படி நாம் எமது தேசம், எமது விடுதலை என்பதில் தெளிவாக இருந்தால் நாம் ஒருமையாக இருக்க முடியும். கருத்து வேறுபாடு தவறு இல்லை, தெளிவு முக்கியம். அதுவே ஒருமை. தமிழர்கள் நிலம் சுதந்திரம் அடைந்தே ஆகும். தமிழர்களின் தேசம் மலர்வது உறுதியானது. அதை விரைவுபடுத்துவது எமது கையிலேயே தங்கியுள்ளது. உணர்வோம். தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கட்டளைகளை மதிக்காமல் நடக்கும் ராணுவ சிப்பாய்கள். தமிழீழ விடுதலை போர் வளர்ச்சிக்கு பல புரட்சி பாடல்கள் முக்கிய காரணம். அதேபோல் ஒரு செயல்பாட்டை மஹிந்த ஆட்சிக்கு வந்ததும் ஸ்ரீலங்கா ராணுவம் மிக தீவிரமாக கொண்டு வந்தார்கள். அந்த பாட்டை கேட்ட பல சிங்கள இளையோர் பலர் ராணுவத்தில் கற்பனைகளுடன் இணைந்து களமாட சென்றார்கள். அங்கு சென்று பார்த்ததும் தான் அவர்களுக்கு ஒன்று நன்றாக புரிந்தது. தமிழ் போராளிகளை வழிநடத்தும் தளபதிகளை போல் ஒரு ராணுவ தளபதி எனும் ஸ்ரீலங்கா ராணுவ அமைப்புக்குள் இல்லை என்கின்ற விடயம். அரசியல்வாதிகள் ஒரு புறம் கொள்ளையடிக்க, மறுபுறம் ராணுவ தளபதிகள் கொள்ளையடித்து பணம் சேர்ப்பதை உணர்ந்தார்கள். அதனால் அவர்கள் பல கனவுகளுடன் இணைந்த ராணுவ தொழிலை வெறுக்க தொடங்கினார்கள். இன்று மிகவும் உச்சம் பெற்று நிற்கின்றது அந்த வெறுப்பு. யுத்தம் முடிந்து 5 வருடம் ஆகிய நிலையில் ராணுவத்தினர் மனோவியல் போர் செய்யும் நிலையில் இல்லை. சமூக இணையதளங்கள் ஊடாக அரட்டை அடிப்பதில் தான் இருக்கிறது. அந்த பாதிப்பை சரி செய்யவும் தான் புதிய முகாம் அமைப்பு விடுதலை புலிகள் மேலெழுச்சி என்கின்ற விடயத்தையும் ஒரு அங்கமாக பாவிக்கின்றனர். ஆனாலும் பல ராணுவ சிப்பாய்களுக்கு இவர்களின் பொய் விளையாட்டு நன்கு தெரிவதனால் ராணுவ தளபதிகள் கட்டளை போட்டால் அவர்கள் சரியாக மதிப்பு செய்வது இல்லையாம். ஒவ்வொரு முகாமிலும் பல ராணுவ உறுப்பினர்கள் கூறும் விடயம், ஊரில் கட்டிட வேலைக்கு போனால் நிறைய பணமும் சுதந்திரமாகவும் குடும்பத்தோடு நண்பர்களோடு சேர்ந்திருந்து மகிழ்ந்திருக்கலாம், ராணுவத்துக்கு இணைந்ததால் எல்லாம் பறிபோய்விட்டது என்கின்றனர். அதுவும் நேர்மையான அரசியல்வாதிகள் ராணுவ தளபதிகள் கட்டளை போட்டாலும் மகிழ்வுடன் செய்ய முடியும். இந்த திருடர் கூட்டம் கூறுவதை கேட்கத்தான் முடியவில்லை என்கின்றனர். நன்றி, வணக்கம்.
காற்றாகி வந்தோம், கடலாகி வந்தோம். காதோரம் ஒரு செய்தி சொல்வோம், காதோரம் ஒரு செய்தி சொல்வோம். கரும்புலியாகி நின்றோம், புயலாகி வென்றோம். புரியாத புதிராகச் சென்றோம், புரியாத புதிராகச் சென்றோம். கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சில்ல பூக்கள் வாடாது. கண்ணில் வழியும் நீரை துடைக்கே வாருங்கள், கண்ணில் வழியும் நீரை துடைக்கே வாருங்கள். எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள், எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள். அம்மையை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சில்ல பூக்கள் வாடாது. அம்மையை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது. வாழும் போது மானத்தோடு வாழ்பவன் தானே தமிழன், தன் வாசலில் அடிமை சேவகம் செய்து வாழ்பவன் என்ன மனிதன். வாழும் போது மானத்தோடு வாழ்பவன் தானே தமிழன், தன் வாசலில் அடிமை சேவகம் செய்து வாழ்பவன் என்ன மனிதன். வழியில் இடரும் பகைகள் எரிய வருக வருக தமிழா, வழியில் இடரும் பகைகள் எரிய வருக வருக தமிழா. உன்விழியில் வழியும் நீரை துடைத்து வெளியில் வருக தமிழா. எம்மையை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சில்ல பூக்கள் வாடாது. எம்மையை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது. காற்றும் நிலவும் யாருக்கெனிலும் கைகள் கட்டுவதில்லை, நாங்கள் போகும் திசையில் சாகும் வரையில் புலிகள் பணிவதுமில்லை. காற்றும் நிலவும் யாருக்கெனிலும் கைகள் கட்டுவதில்லை, நாங்கள் போகும் திசையில் சாகும் வரையில் புலிகள் பணிவதுமில்லை. மீண்டும் மீண்டும் புதிதாய் நாங்கள் உழைப்போம் இந்த மண்ணில், மீண்டும் மீண்டும் புதிதாய் நாங்கள் உழைப்போம் இந்த மண்ணில். எங்கள் மூச்சும் இந்த காற்றில் கலந்து மூட்டும் தீய கண்ணீர். அம்மையை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சில்ல பூக்கள் வாடாது. கண்ணில் வழியும் நீரை துடைக்கே வாருங்கள், கண்ணில் வழியும் நீரை துடைக்கே வாருங்கள். எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள், எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள். அம்மையை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சில்ல பூக்கள் வாடாது.